ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. எஸ்எஸ்சிலேருந்து நேற்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஃபியூ திங்ஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி இந்த டேட்டில் தான் கண்டிப்பாக நாங்கள் வந்து எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நேற்று நைட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் செட் பண்ணிட்டாங்க, இந்த டேட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்தா எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ல, இன்னும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி எம்டிஎஸும் சொன்ன டேட்டில் 26/6 வந்து கரெக்டாக நேற்று நைட்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் 24/7 வரை ஓப்பனில் இருக்கும். தென் எக்ஸாமும் வந்து 20 செப்டம்பர் டு 24 அக்டோபர். இதுவும் ஸ்பெசிஃபிக்காக அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ அவங்களோட நோட்டீஸோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். 26/6 நேற்று வந்துச்சு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 24/7. தயவு செஞ்சு 24/7னா அதுலேருந்து 10 நாள் முன்னாடி அதுக்குள்ளேயே நீங்கள் பண்ண பாருங்கள். அது வரைக்கும்லாம் இழுத்துட்டு போக தேவையில்ல. லாஸ்ட்லலாம் இப்போவே வந்து வெப்சைட் வந்து சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க் எரர் வருது, அது வருதுன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு திருப்பி பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அதுதான் இந்த எக்ஸாம் அவ்வளோ ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம பண்ணி ஆகணும். ஒன்று ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா வந்து லேட் நைட் ஒரு 12 மணிக்கு உட்காந்து பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, வரும் ஏதாவது எரர் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் ஓப்பனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க நெட்வொர்க் எரர் இருக்க தான் செய்யும், சரிங்களா? ரைட். ஸோ முக்கியமான டேட் அதுதான். அதேமாரி எக்ஸாம் வந்து 20 செப்டம்பர் டு 24 அக்டோபர்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டேட்டில் நடத்திடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா? வேறு எதுவும் பெருசாக வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி வந்து ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க, ஆனால் எடுக்கவே இல்லைன்னுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இன்ஸ்டெட் நீங்களே ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சால்வ் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பொறுமையாக பண்ணுங்கள், எதுவும் மிஸ்டேக் பண்ணாமல், அவ்வளோதான். ரைட். வேறு என்ன? வேக்கன்சிஸ் இந்த தடவை வந்து சும்மா ஏனதானு ஏதோ ஒன்று கொடுக்காம ஒரே வார்த்தையில் போட்டாங்க, வேக்கன்சிஸ் பீயிங் கலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதேமாரி ஹவால்தாரோட வேக்கன்சிஸ் 1075 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் அரௌண்ட் 3000 இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் ஆஃப் டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த எப்படி ஸ்டெனோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு 260 சொன்னாங்க, அடுத்து அரௌண்ட் 1500 கிட்டே வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் 3 ரிசல்ட்டும் அடுத்தடுத்து வந்துச்சு. 3 எக்ஸாம்லேயும் செலக்ட் ஆன ஆட்களும் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து எம்டிஎஸ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பேக்லாக் வேக்கன்சிஸும் மறுபடியும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் பீயிங் கலெக்டட் அப்படின்னு அவங்க சொல்கிறது அதனால தான். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைம் அரௌண்டு எவ்வளோ இருந்துச்சு, 8000 அந்த அரௌண்டில் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி வரலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம சர்ப்ரைசிங்காக கூட இதை விட அதிகமாக கூட இருக்கலாம், அது நமக்கு சொல்ல முடியாது. இது வந்து டென்டேட்டிவ் தான், இதை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஹாவல்தாரோட வேக்கன்சி எம்டிஎஸும் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஒரே காரணம் தான், போன வருஷம் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க அதிகம். சிஜிஎல்ல செலக்ட் ஆகிருப்பாங்க, அதில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சிஹெச்எஸ்எல்ல செலக்ட் ஆகிருப்பாங்க, அதில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எம்டிஎஸ் பேக்லாக் வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். வெயிட் பண்ணுவோம். அதான் இந்த கேண்டிடேட்ஸ்க்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸில் போய் செக் பண்ண சொல்கிறாங்க அப்பப்போ. ஸோ அதை நம்ம அப்டேட் ஆனால் கண்டிப்பாக தெரிய தான் போது, பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் படிக்கிறத படிச்சுட்டே இருங்க. ரைட்டு. அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1/8/2025 சொல்லியிருக்கிறாங்க. அதில் 18 to 25 வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு, 18 to 27. எம்டிஎஸ்க்குமே 18 to 27 போஸ்ட் இருக்குது. ஹேவல்தார் போஸ்ட்டும் 18 to 27. அதேமாதிரி 18 to 25 இருக்குது, சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு இதுலேருந்து ரிலாக்ஸேஷன் அப்ளிகேபிள். ஸோ கேண்டிடேட்ஸ் நாட் பார்ன் பிஃபோர் 2/8/2000 அண்ட் நாட் லேட்டர் தென் 1/8/2007. ஓகேங்களா? ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. ரைட். இதிலேருந்து நம்ம ரிலாக்ஸேஷன் அப்ளிகேபிள். ஓகே, இதுலேருந்து ஓபிசிக்கு 3 years ப்ளஸ் 3 years போட்டுக்கோங்க. அதேமாதிரி வந்து எஸ்சி எஸ்டிக்கு ப்ளஸ் 5 years போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து இதில் முக்கியமாக இந்த லைன் ஒன்று போல்டில் வேறு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபில்டு பை த கேண்டிடேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் த சேம் ரெக்கார்டட் இன் த மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வில் பி அக்செப்ட் பை த கமிஷன் ஃபார் டிட்டர்மினிங் த ஏஜ் அண்ட் நோ சப்சிக்வெண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் வில் பி கன்சிடர்ட் ஆர் கிராண்டட். மிஸ்மேட்ச் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வில் பி கிரவுண்ட் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் கேண்டிடேச்சர். அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்பீங்க இல்லையா? இந்த இனிஷியல் முன்னாடி இருக்குது, இனிஷியல் பின்னாடி இருக்குது, அட்ரஸ் தப்பாக இருக்குது, அப்பா பேர் அது இப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. முக்கியமாக மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுதான் மேட்ரு.
சரிங்களா. ஆதாரில் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி சேம், அதாவது நேமு டேட் ஆஃப் பர்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் பின்னாடி இருக்குது, பட் ஆதார் கார்டில் வந்து இனிஷியல் வந்து இல்லை, கீழே இருக்குது, அப்பா பேர் கீழே இருக்குது, அதெல்லாம் கூட பிரச்சனையே கிடையாது. நேம் வந்து இப்போ ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஓகேவா. ராம்குமார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராம்குமார் நிறைய பேர் இப்படி எழுதுவாங்க, சில பேர் ராம்குமார் ஸ்பேஸ் விடாமல் எழுதுவாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் பேர் கரெக்டாக இருக்கணும், இனிஷியல் கூட மேட்ரு கிடையாது. உங்கள் பேர் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதாரில் இருக்கணும். அதே மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த பாயிண்ட் அவங்க போர்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் தான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க, சரிங்களா. பேருமே உங்கள் பேர், அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ஊர் பேர் மாறி இருக்குது, அதெல்லாம் கூட எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஓகேவா. ஸோ நேமு டேட் ஆஃப் பர்த் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரைட். அடுத்து ஸோ இது ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா, த கமிஷன் வில் நாட் இன்சிஸ்ட் ஆன் கேண்டிடேட்ஸ் ப்ரொடியூசிங் ஓபிசி சர்டிஃபிகேட் இஷ்யூட் வித்தின் க்ரூசியல் டேட் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகிறது தான் க்ரூசியல் டேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி வந்து இதை பற்றி எதுவுமே யோசிக்காது. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்களுடைய இதில் தான் இருக்கும், ஓகேங்களா. சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹெர் கிளைம் பை தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. எஸ்எஸ்சி வந்து நீங்கள் ஓபிசின்னு கொடுத்துட்டா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதில் அந்த க்ரூஷியல் டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, ப்ரொவிஷனல் வில் ரிமைன் ப்ரொவிஷனல், அதாவது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஆனால் வந்து சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். அங்கே ஏதாவது மிஸ்டேக் வந்தால் அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது, உங்களை வந்து அதை ஜாயின் பண்ணாமல் கூட விடலாம், சரிங்களா. அதேமாதிரி இடபிள்யூஎஸை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25-26 இஷ்யூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-25 ஃபினான்ஷியல் இயருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும். இந்த சர்க்குலரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். இந்த சர்க்குலர் அப்படியே டிஓபிடி ஓஎம் நம்பர் டேட்டட் 31/1/29 போட்டிங்கன்னா அந்த சர்க்குலர் அப்படியே வரும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா. ரைட். அடுத்து ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, ssc.gov.in அதான் ஆல்ரெடி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ssc.gov.inல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ஸ்டெப்பில் மட்டும் இந்த ஃபோட்டோ சைனு அதுக்கப்புறம் அந்த ஆதார் வெரிஃபிகேஷன் இதுக்குள்ளே தான் போகும், சரிங்களா. ஸோ மை எஸ்எஸ்சி ஆப் மொபைல் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் ஃபேஸ் அந்த இது வரும், ஓகே. இன்னும் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியணும், இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ssc.gov.inல போய் எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் கொடுங்க, அவ்வளோதான். ரைட்டு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் எம்டிஎஸ் த எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹேவல்தார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனும் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும், ஓகேங்களா. ஃபார் ஹேவல்தார் மட்டும், ஓகே. அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷு, 13 ரீஜனல் லாங்குவேஜஸ், தமிழ்லையும் இது நடக்கும், ஓகேங்களா. கொஷின்ஸ் வந்து நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம், அதுதான் இது ஹைலைட்டு. ஸோ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அவங்க வந்து இப்போ இங்கிலீஷ் கொஷின்ஸ் வேறு வழி இல்லை, இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும். பட் ஜிகே கொஷின்ஸ், மேக்ஸ், ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தமிழில் பார்க்கலாம். பட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். ஸோ பட் இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், ஒரு வழியே கிடையாது, சரிங்களா. ரைட். அடுத்து ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 20 கொஷின், உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு. ஜிகே வந்து 25 கொஷின்ஸு, 75 மார்க்கு. ஸோ இதில் எடுக்கிற மார்க் தான் வந்து ஃபைனல் குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 150க்கு ஒரு 130+ எடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே சேஃபர் சைடில் இருக்கலாம், ஓகேங்களா. பேஸ் ஸ்கோர் 130 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது எடுத்தால் தான் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்க முடியும். வேக்கன்சிஸ் எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கலாம், ஓகே. ரைட். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செஷன் 2 போக முடியும். அதுமாதிரி செஷன் 1க்கு வந்து இதெல்லாம் கிடையாது, நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. இது வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். பட் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க், 1 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது, சரிங்களா. ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதுனா 3 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து -1. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இப்படி தான் இருக்கும், ஹேவல்தாருக்கு, ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹேவல்தார். ஸோ மென்னுக்கு வந்து 1600 மீட்டர்ஸை 15 மினிட்ஸில் நடக்கணும், ஃபீமேலுக்கு வந்து 1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸில் நடக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹேவல்தாருக்குலாம் செலக்ட் ஆகிருக்கிறீங்க, அதாவது இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்கன்னு ஒரு ரிசல்ட் வரும். அதில் உங்களை அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஒன்ஸ் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி ஒரு ஃபைனல் ரிசல்ட் வரும். அதில் தான் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையான்னு நமக்கு தெரியும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டில் வந்து ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அந்த லிஸ்ட்டு தான் இது வரும், ஓகே. அடுத்து
இப்போதைக்கு இந்த கஸ்டம்ஸ் ஹேவல்தார் வேக்கன்சிஸ் இது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தம் இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 156. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகலாம். மேபி வெயிட் பண்ணுவோம். இது அப்டேட்டட் வேக்கன்சிஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எம்டிஎஸ் வேக்கன்சிஸும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரைட். ஸோ நோட்டிஃபிகேஷனோட ஹைலைட்ஸ் அதுதான். நம்ம ராவன் அகாடமியில் ஏற்கனவே வந்து எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்சை பற்றி பேசியிருந்தோம். ஸோ திருப்பியும் நான் லைட்டாக ஒரு கிளான்ஸ் அதை பற்றி சொல்லிடுறேன். இந்த பேட்ச் வந்து 36 கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 36 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கிறோம். சரிங்களா, ஆல்ரெடி 16th இதை நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். பட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ரியல் மெட்டீரியல்ஸ் கொடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி. இது என்னதுன்னு பார்த்தா ஒரு பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பேட்ச். உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு டெய்லி செக்ஷன் டெஸ்ட்லாம் கொடுத்துருவோம். 20 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது. 3000+ கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். சரிங்களா, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு பிளான் வேணும் ப்ராப்பராக. இந்த 90 நாள் நான் வந்து கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நான் ஷெட்யூல் எதுவுமே பண்ணலை, இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் எம்டிஎஸ் நல்லா எழுதணும் அப்படின்னுலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு வீக் உங்களுக்கு வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்து அதை நாங்கள் படிக்க வச்சு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, நீங்கள் போயிட்டு இதில் மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பிவைக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸு, மெயினாக அந்த ஜிகே கொஷின்ஸு, அந்த இங்கிலீஷ் கொஷின்ஸ், இதையே தான் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, ப்ளஸ் கண்டென்ட் ப்ளஸ் பிவைக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ராவன் அகாடமியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச்னு ஒன்று இருக்கும். இப்போ கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதில் ஷெடியூல் இருக்கும். இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் ஈஸியாக பார்க்குற மாதிரி, எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது பை பண்ணால் தான் பார்க்குற மாதிரி கிடையாது. இதை நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். ஃபுல் ஷெடியூலு. அதுமாரி வார்ம் அப் வீக்குன்னு சொல்லிட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். இந்த வீக்கு லாஸ்ட் இந்த 16லேருந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஸோ இந்த ஷெடியூல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ 30 மண்டே வந்து நம்ம வந்து இந்த சண்டே, அதாவது 29th சண்டே வந்து மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுவோம். இந்த வீக்குக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இங்கிலீஷு, அதுக்கப்புறம் எரரு, சினானிம்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, பாலிட்டி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை உங்களை படிக்க சொல்லுவோம். இப்போ டியூஸ்டே ஒரு டெஸ்ட் இருக்குது, அடுத்து ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குமே எல்லா வீக்குமே நம்ம போயிட்டே இருக்கும். 3, 4, அதுக்கடுத்து 5th வீக்கு, 6th வீக்கு, 7th வீக்கு, 8, 9, 10, 10 வாரம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு September 20th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? September 20th தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ கரெக்டாக அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மெட்டீரியல்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பிகாஸ் எக்ஸாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு டேட்டில் இருக்கலாம். September 20லேருந்து October 24 வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா, இதுதான் ஷெடியூல். உங்களுக்கு எல்லாமே ஓவராலாக கவர் ஆயிரும். நீங்கள் எதை பற்றியுமே வேறு புக்கு எதுவுமே வாங்க தேவையில்ல, வேறு எதுவுமே வாங்க தேவையில்ல. நாங்கள் என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அதை நீங்கள் பிடிஎஃப் பார்த்து லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஃபார் பெட்டராக இருக்கும். இல்லைனா பிரிண்ட் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ உள்ள சாம்பிளுக்கு வார்ம் அப் வீக்கு நம்ம கொடுத்துருந்த மெட்டீரியல்ஸ் இது தான். இங்கிலீஷில், ஜிகேயில், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜி, ஜிகே. ஸோ இப்போ பாலிட்டி தமிழ், பாலிட்டி இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மெட்டீரியல், பாலிட்டி தமிழ் மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். அடுத்து பாலிட்டி இங்கிலீஷ் மெட்டீரியல். சரிங்களா, சும்மா அதே மாதிரி நம்ம லைவ் கிளாஸும் நம்ம வந்து வருவோம். ஓகேங்களா, ஒரு 1 வீக் ஒன்ஸ் இல்லை 2 வீக் ஒன்ஸ் கூட வருவோம். அதில் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது எப்படி என்ன பண்ணுறது தெரியல, இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேக்ஸில் ஏதாவது கொஷின்ஸ் டவுட் இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். எவ்ரி சண்டே அல்லது சாட்டர்டே நம்ம வந்து அந்த சம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் மேக்ஸ் குவாலிஃபைங்னால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை சென்ட் பண்ணலாம். சரிங்களா, ரைட். ரிசல்ட் ஓரியன்ட் பேட்ச். நான் இதை ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணவங்களாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, நல்லாவே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் வேறு எதுவுமே யோசிக்காமல் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நான் வந்து இது சும்மா சொல்லலை ரிசல்ட் ஓரியன்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். ஸோ இதை பிகினர்ஸ் பண்ணலாமா, இல்லை ஏற்கனவே படித்தவங்க தான் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இது தான். உங்களுடைய நம்ம என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அதை நீங்கள் படிச்சுட்டு போனப்போ இங்கிலீஷ் வந்து கிராமர் ரூல்ஸ்லாம் வந்து நம்ம ஓரளவு பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா? அதில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, ஒரு 100 ரூல்ஸை பார்த்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி வந்தால் நம்ம சின்ன வயசுலேருந்து ரூல்ஸ் பார்த்துருப்போம், நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிகினர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படிங்கிற மேட்டர்லாம் எனக்கு கிடையாது. நான் கொடுக்குற மெட்டீரியலில் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து படித்து டெஸ்ட்டு போகிற தயாராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா,
இதுக்கு நான் வந்து நிறைய நாள் படிச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மேக்ஸ்னால் ஓகே, மேக்ஸ்னால் நான் சொல்லுவேன் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் தேவையில்லை. கொடுக்குற மெட்டீரியல்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து படிச்சுட்டு போனாலே போதும். என்னென்ன மெட்டீரியல் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வச்சு இதெல்லாம் கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ தைரியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, டிசிப்ளினாக அந்த மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். இது இருந்துட்டாலே போதும். உங்களுக்கே 2-3 வாரம் போக போக கான்ஃபிடென்ட் வரும். சரிங்களா? ஸோ தைரியமாக வந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள், கால் பண்ணாலும் நமக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணுங்கள். எம்டிஎஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு வேலை. அதில் இருந்துட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு கண்டிப்பாக போகலாம். சரிங்களா? ஒரு நல்ல சேலரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அரௌண்டு ஒரு 30,000 கிட்ட வரும். ஓகேங்களா? ஒரு டீசெண்டான ஒரு வேலையும் இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்த பெரிய வேலைக்கு போகிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அல்டிமேட்டாக சிஜிஎல் வச்சுக்கோங்க, பேக்கப்புக்கு இந்த எம்டிஎஸ் ஜாப் வச்சுக்கலாம். பட் இந்த 3 மாதம் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தூக்கிடலாம். ஓகே, ரைட். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் கைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.